எப்பொழுது தேவ சமூகத்தில் வரும்பொழுது சகோதரன் சொன்னது போல அவருடைய சத்தத்தை கேட்பதற்காகவே நாம் கூடி வருகிறோம். இம்மற்ற நேரம் கர்த்தரை ஆராதித்தோம், நல்லது. இப்போ நம் சத்தத்தை கேட்ட தேவன் நம்மோடு பேசுகிற ஆவியானவர் பேசும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்கிற இதயத்தை எப்பொழுதும் கேட்பது நல்லது. சகோதரன் அருமையாக அதை சொல்லி முடித்தார். எப்பொழுதும் அந்த இருதயத்தை நாம் கேட்டு அவரோடு நம்ம இணைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை இருந்த விதமாய் இருப்பதே இல்லை. ஆதியில பாருங்க, மனிதன் தேவன் சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான், தேவனோடு உலாவிக் கொண்டுதான் இருந்தான், தேவன் பாதைகளை காண்பித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனா ஒரு கட்டம் வந்த பொழுது அவன் தேவனை விட்டு விலகி போனதனால் வந்த அந்த பாவத்தின் விளைவுகள் தான் என்ன என்பதை இன்றைக்கு நம் நடுவிலே தேவன் பேச விரும்புகிறார். என்றால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய அநேகருடைய காரியங்கள் தேவனை விட்டு தூரமா இருக்குது என்று சொன்னால் அது அவர்களுக்கு விளங்குறதே இல்லை. என்ன காரணம்? ஏன் நான் தூரமா இருக்கிறேன், ஏன் தேவனோடு என்னால் இணைந்து போக முடியவில்லை, அதால் வரப்போகிற பக்க விளைவுகள் தான் என்ன? அப்போ அது நம்மை தேவனை எப்படியெல்லாம் பிரிக்கிறது, நம்மை தேவனையும் எப்படி தேவனை நம் மீது என்னமாய் அது மாற்றுகிறது, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், அதன் நிமித்தம் நம்முடைய நாம் செய்கிற அந்த பாவத்தின் பக்க விளைவுகள் நிமித்தம் என்னென்ன சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறது, அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன நடக்கிறது, இதை நாம் கற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். ஏன்னா நமக்கு பாவம் என்று பல கோணத்தில் நாம் கற்றுக்கொண்டாலும் தேவன் நமக்கு இன்னொரு விதத்திலே அதனால் ஏற்படுகிற விளைவுகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விளைவுகளை குறித்து பாவம் இன்னது இன்னதென்று தெரியும், பேசுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் அதாலே வரப்போகிற தற்போது என்ன விளைவுகள் வரும், இனி வருங்காலத்தில் என்ன விளைவுகளை நாம் எதிர்நோக்க போகிறோம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய ஆவி இன்னுமாக தேவனோடு இணைந்து நடக்க முடியும். ஆகவேதான் ஆவியானவர் முதலாவது சபைக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஒரு கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது அவருடைய ஒரே நோக்கம் நான் நீங்களும் உணர்த்தப்படணும், நம்மை விட்டு அந்த பாவம் நீங்கி போகணும். பாவத்தினுடைய வல்லடிகளை புரிந்தவர், பாவத்தினால் வருகிற பக்க விளைவுகளை நன்கு அறிந்த ஆவியானவர். ஆகவே இந்த சிறு கூட்டத்தின் நடுவிலே தேவன் பாவத்தின் பக்க விளைவுகள், பாவத்தினால் வருகிற விளைவுகள் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பக்க விளைவுகளை உண்டாக்குகிற காரணங்கள் இந்த பூமி நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும், ஓஹோ இப்படி இருந்தா இதால் இந்த பக்க விளைவு வருமே. கொரோனா வந்து சொன்னாங்க, இந்த பக்க விளைவுகள் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுனால் வருகிறது, அநேகர் இப்படியாய் மறைக்கிறார். அப்போ அதை விட அந்த மரணம் பரவாயில்லை, நமக்கு சர்வ பிரகாரத்திலே வந்து முடிந்துவிடும். ஆனால் இந்த மரணம் நம்மை ஆவிக்குள்ளாகவும் கொண்டு போய் சேர்த்து விடுறதா இருக்கிறபடினால் தான் இந்த பாவங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் ஆவியானவர் சபை நடுவிலே செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்முடைய கர்த்தராகி நாம் பாடி துதித்தது போல, அப்பா உடைய அன்பை எப்படி மறக்க முடியும், நான் போனேன் என்னை சேர்த்துக் கொண்டீர், எளியவனாய் வாழ்ந்தேன் என்னை சிறந்தவனாய் மாற்றி எல்லாத்துக்கும் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறீர். அப்போ அந்த விலைக்கிரயத்தின் பக்க விளைவுதான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது. அப்போ அந்த விலைக்கிரயத்தினால் தான் நம் சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது, அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் ஆவியானவர் இந்த நாள் நம்மோடு பேச விரும்புகிறார். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கணும். பேசும் ஆவியானவரை நம் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை கேட்கிற மனுஷன் பாக்கியம் உள்ளவர் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த நாளிலும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கிருந்துதான் நம்முடைய வேதத்தின் செய்திக்கான வாக்கியத்தை எடுத்து அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 23 24 வாசிங்க. 23 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு விருத்தத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்
பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். தேவன் நமக்கு நன்றாய் தெரியும். ஆதாமை பூமியிலே இருந்து தோட்டத்துக்கு வெளியிலே இருக்கிற மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்கி அங்கே தேவன் தம்முடைய பிரசன்னமாகிய ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனிதனை கொண்டு வந்து வைத்த பொழுது அவன் செய்த மீறுதல், பாவத்தின் விளைவாக, பாவத்தின் சம்பளமாக உடனடியாக நடந்த காரியம் என்ன? தேவன் நன்றாய் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் கைவிடவில்லை, தேவன் வெறுக்கவில்லை. ஆனால் உடனடியாக நடந்த சம்பவம் என்ன? அங்கே தேவ பிரசன்னமாகிய தேவனோடு உலாவிக் கொண்டிருந்த அந்த ஸ்தானத்தை விட்டு அவன் எந்த வாழ்க்கையிலிருந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டானோ அங்கே கொண்டு போய் மீண்டுமாய் நிறுத்தப்படுகிறான். அப்போ பாவத்தின் நிமித்தம் நாம் செய்கிற ஒரு மீறுதல், ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக முதலாவது நம்மை அது என்ன செய்கிறதா இருக்கிறது என்று சொன்னா, அது நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது, தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. பாருங்க, தேவனை விட்டு ஆதாம் பிரிக்கப்பட்டான். இப்போ போக முடியாதபடிக்கு அங்கே பரலோகத்து தூதர்களே காவல் காக்கிறார்களா? சாதாரண மனிதனுக்கு அதை மீறி போக முடியாதா? எந்த அளவுக்கு அந்த பாவமும் மீறுதலும் மனிதனையும் தேவனையும் பிரித்தது என்பதை நாம் சற்று நோக்கி பார்க்கிறோம். நம்ம சாதாரணமாய் பாவத்தால் வருகிற விளைவுகள் நாம் புரிந்து கொள்றது இல்லை. இது எந்தெந்த பகுதியை நம்மை தாக்க, முதலாவது நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. இதற்கு ஏசாயா 59:2 வசனம் நன்றாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. பாருங்க, இந்த பாவத்தின் விளக்கம் 59 ஏசாயா 2 அதிகாரம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். நன்றாக விளைக்கொள்ளுங்க. அவரை எங்களை விட்டு பிரிக்கிறது நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்கள். அப்போ அந்த பாவங்கள் முதலாவது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது? சரீர பிரகாரமாய். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சரீர பிரகாரமாய் தேவன் நம்முடைய சரீரத்திலே ஆலயமாய் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மை விட்டு பிரிந்து போகிறார். நாம் தேவனை விட்டு பிரிந்து வருகிறோம். நம்முடைய சரீரத்தோடு தேவனுக்கு இருந்த தொடர்பை சாத்தான் இல்லை, நம்முடைய மாமிசம் துண்டித்து விடுகிறது. மிகவும் பெரிதான ஒரு பக்க விளைவு. முதலாவது தேவனை நம்மை நம் சரீரத்திலே பிரிந்து விடுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிற நானும் நீங்களும் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொன்னார். அங்கே வசனம் சொல்லுகிறது, கடந்த வாரம் சொன்னேன், கெடுக்க. அப்ப தேவன் நம்மை விட்டு போனாலே நம்மை கெடுக்கிறதுக்கு ஒருவன் எப்பொழுதும் ஆயத்தமாய். அப்போ நம்முடைய சரீரத்தை முதலாவது இந்த பாவமானது பிரித்து விடுகிறது. அதைத்தான் ஏதேனிலே ஆதியிலே தேவன் காண்பித்து கொடுத்தார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியூடாகவும் தம் ஜனங்களுக்கு தேவன் திருவுளம் பற்றி காண்பிக்கிறார். எது என்னையும் உங்களையும் பிரிக்கிறது? அப்போ முதலாவது அந்த பிரிவு எதிலே வருகிறதாம்? நம்முடைய சரீரத்திலே அந்த பிரிவை ஏற்படுத்தி விடுகிறான். அதன் நிமித்தம் நானும் தேவனும் ஆதாம் யாரால் உருவாக்கப்பட்ட? இன்று வரைக்கும் நாம சொன்னோம் தேவனால் உருவாக்கப்பட்டவர், இவர் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர், கிறிஸ்துவின் பிள்ளை. ஆனால் சரீரத்தில் ஆதாமுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆதாமால தேவனை உணர முடியவே இல்லை. ஆதாமால தேவனோட பேச முடியல. ஆதாமால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. அதன் சகோதரன் சொல்ல, நாம் ஏன் சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு, நம்மாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத படிக்கு ஏன் தடைகள் என்றால் இதுதான் காரணம். நமக்குள் இருக்கிற பாவம் சரீரத்திலே நம்மையும் தேவனையும் முதல் கட்டமாய் பிரித்து வைத்திருக்கிறது. இது முதலாவது பக்க விளைவு. இப்ப அடுத்ததை காண்பித்துக் கொடுக்கிறேன். அடுத்தது எப்படி நம்மை அது பிரிக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். கலாத்தியர் 5:21 எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடு வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை 5:21 அப்படியே இருக்கு சிஸ்டர். கலாத்தியர் கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று
முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்ததாய் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரித்து விடுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பரலோகத்திற்கும் உங்களுக்கு இருக்கிற சம்பந்தத்தை அது கட் பண்ணுது. எப்படி கட் பண்ணுது? இன்னொரு 2 வசனத்தை காண்பித்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 5 வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது என்னுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அப்போ இதே காரியத்தை வெளி 21 27 எடுத்து வாசிங்க. அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதை பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவங்கள், அந்த பாவத்தை லிஸ்ட் போட்டு ஆவியானவர் காண்பித்து விட்டு அடுத்ததாய் காண்பிக்க ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப ராஜ்யத்துக்குள்ள எது பிரவேசிக்கிறது? ராஜ்யம் ஆவியாய் இருக்கிறது. அப்போ அடுத்த கட்ட பிரிவினை உங்களுக்கு தேவனுடைய, உங்களுக்கும் தேவனுக்கும் ஆவியில இருக்கிற காரியம் அவுட். ஏன்னா நீங்க ஆவியில இணைக்கப்பட்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீங்க காண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ 2வது பாவத்தின் விளைவு என்ன? ராஜ்யத்தை உங்க ஆவியையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. நம் சாதாரணமாய் நினைத்து நம் சாதாரணமாய் நடக்கிறபடினால்தான் அநேக பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யம் இருக்கென்று தெரியும், அதை குறித்து வெளிப்பாடு இல்லை, அதை குறித்து தரிசனம் இல்லை, அதை குறித்து காரணம் ஏனென்றால் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அங்கே ராஜ்யத்திலே இணைக்கப்பட வேண்டிய ஒரு ஆவி பிரிந்து இருக்கிறது தேவனை விட்டு. அதான் ஆவியானவர் நீங்க வேண்டுவது இன்னதென்று அறியாத வேளையில் அவர் உங்களுக்காய் வேண்டு காண்பா. நீங்க ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஜெபிக்கணும் என்று ஏன் வேதம் சொன்ன? நீங்க ஆவியில இணைக்கப்படணும் ராஜ்யத்தோட. நீங்க ஆவியில இணைக்கப்பட்டால்தான் ராஜ்யத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பூமியில. அப்போ இது நம்முடைய எதிராளிக்கு நன்றாகவே தெரியும். அவன் அங்கிருந்து அழகாய் ஆரம்பித்துக் கொண்டு வந்தான். எப்படி மனிதனை எப்படி எல்லாம் தேவனை விட்டு பிரித்து போடலாம், இதால் என்ன விளைவுகளை பூமிக்கு கொண்டு வரலாம். பாருங்க, ராஜ்யத்தை விட்டு உங்க ஆவியை பிரித்து போடுவார். இப்போ 2வது உங்களுக்கும் தேவனுக்கும் ஆவியில் இருக்கிற கனெக்ஷன் கட். எதை நிமித்தம்? பாவத்தின் விளைவினால். இப்போ அடுத்ததை காண்பித்துக் கொடுக்கிறேன். எசேக்கியேல் 18:14 எடுத்து வாசிங்க. இல்ல 18:4 சிஸ்டர், சாரி 18:4 வாசிங்க. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். யாக்கோபு 1:15 எடுத்து வாசிங்க. யாக்கோபு புதிய ஏற்பாடு யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ அடுத்து தேவனிடத்தில் நீங்க பெற்றுக்கொண்ட ஜீவனுக்கு ஏதுவான உங்க ஆத்துமாவையும் பிரித்து விடுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார் 18 எசேக்கியேல் சொல்றார், ஆத்துமா எல்லாம் என்னுடையது என்றா. எங்கிருந்து அந்த ஆத்துமா வந்தது? எப்படி அந்த ஜீவன் வந்தது? அவரிடத்திலிருந்து வந்தது. அது மீண்டும் அவரிடத்துல வரணும் என்பது அவருடைய விருப்பம். ஆதாமுக்கு அவர் தம்முடைய ஆத்துமா ஜீவனை ஊதினார். அப்போ அவன் மீண்டும் தேவனிடத்துல போய் சேர வேண்டும் என்பது சத்துருக்கு நன்றாக தெரியும். அப்போ ஆதியில் நான் ஒவ்வொரு பகுதியாய் முதலாவது சரீரத்தை வெட்டினான், அடுத்தது ஆவியை வெட்டினான், அடுத்தது ஆத்துமாவிலே கையை வைத்து தேவனோடு இந்த பாவத்தின் நிமித்தம் நாம் 3 விதத்தான் ரோமர் 6:23 மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லினார். ஆத்துமாவை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆத்துமா தேவனிடத்தில் போக முடியாது. தேவன் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமா என்னுடைய, அந்த ஆத்துமா அவரிடத்துல தான் போகணும். ஆனா சத்துரு சொல்லுகிறான், இல்ல, நீர் எப்படி என்னை அந்த இடத்துக்கு உடைய ஆத்துமாக்களை கொண்டு போகணும், போராடுகிறான். அப்போ எப்படி உங்களை அவன் வஞ்சிக்கலாம்? பாவத்தினாலே. அதைத்தான் ஆதியிலே செய்கிறான். பாவம் ஒரு பெரிய கண்ணி, பாவம் ஒரு பெரிய கருவி அவனுடைய கரத்துல இருக்குது.
இந்த உலகத்தை நீங்க பார்க்கலாம், எத்தனை பாவ காரியங்கள், பாவ இச்சைகள். ஆகவேதான் தேவன் சொல்கிறது, உலகத்தை தொடாது, அதை தொடாது, இதை தொடாது. தேவன் சொல்றது எல்லாத்திலும் ஒரு நன்மை. ஏன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்ன அந்த கனியை புசிக்காதீங்க என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனா சத்துரு நம்மை தந்திரமாய் வஞ்சிப்பான். பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது பாருங்க. தேவனை விட்டு பிரிப்பான், ஜீவனை விட்டு பிரிப்பான், அடுத்தது ராஜ்யத்தை விட்டு பிரிப்பான். அப்போ உங்களோட ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் அவுட். அப்போ உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, நான் ஆண்டவர் பிள்ளைதானே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் செய்வதெல்லாம் சரி, நான் போகிற வழி சரி, நான் நடக்கிற வழி சரி, அவர்களுக்கு என்னை குறித்து இப்படியே நம்முடைய இதயத்துல போடுவாங்க. ஏன்னா இப்ப யாரு ஆவியானவர் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, பிதாவாகிய தேவனும் இல்ல. இப்போ நான் சொன்னது போல ஜோடிக்கப்பட்ட வீடு அவன் தன் சித்தத்தை அழகாக செய்வான். இதைத்தான் கடந்த வாரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ இந்த பாவத்தின் விளைவுகள் நாம் புரிந்து கொள்ளணும் என்றுதான் தேவன் நம்மோடு போராடும். அப்போ நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. பாருங்க, சிலர் ஏதாவது ஒரு காரியம் என்று சொன்னா தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுவாங்க, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணுவாங்கடா. அப்போ இவங்க பாவத்தின் நிமித்தம் தேவனோடு தங்கள், அதாவது பாவம் என்ற சுயநீதி பாவமே, நம்முடைய இச்சைகள் பாவமே, நம்முடைய கீழ்ப்படியாமை பாவமே, நம்முடைய முரட்டாட்டம் பாவமே, நமக்கு லிஸ்டே இருக்குது, நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் பாவம் என்று நமக்கு தெரிந்து நம்மால ஏன் தேவ சமூகத்துக்கு வர முடியல? எது வேண்டா தேவ சமூகத்துல நம்ம தேவனோட போவோம். இப்ப குலத்தோட போவோம். இப்ப நான் கழுவுறேன். அப்ப யாருக்கு தான் மணக்கும்? எனக்கு தான் மணக்கும். பாவம் அப்படிப்பட்டது. அது தேவனுடைய பார்வையில எப்படி? அடுத்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். உபாகம் 25:16. அதிகாரம் 16வது வசனம் வாசிங்களுக்கு. இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அபிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள கலவீனரை எல்லாம் என்ன தேவனுக்கு என்னவா இருக்கிறானாம்? தேவனுக்கு என்னவா இருக்கார்? முதல் வசனத்தை வாசிங்க திருப்பி. இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமென். இப்ப நீதிமொழிகள்ல 6 நமக்கு தெரிந்த வசனம் 6வது அதிகாரம் 16ல இருந்து 19 வரை வாசிங்க. ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமென். இது என்னவா? இப்ப பாருங்க, இந்த பாவத்தின் பக்க விளைவு முதலாவது கர்த்தரை விட்டு உங்களை எப்படி பிரிக்குது என்று நான் காண்பித்துக் கொடுத்தேன். அடுத்தது கர்த்தருடைய பார்வையில் நீங்க எப்படிப்பட்டவர்களை மாறுறீங்கடா? அருவருப்பானது. அதைத்தான் சொன்ன, அருவருப்பானது தீட்டானது என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ நீங்க அருவருப்பெண்டா, நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட கிரியை நான் இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பின்பா ஏன் அமலேக்கை பற்றி பேசுகிறா? அமலேக்கு செய்தது அருவருப்பு. சொன்னான், அவனை பூமியிலிருந்து நான் நிர்மூலமாக்குவதற்கு அவனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட என் கரத்தை நான் குறுக்குவதே இல்லை, அவனை அழித்து போடுவேன் என்று சொல்லி தேவனே அந்த அதிகாரத்தை பின்பாய் சொல்லுங்க. நீங்க பார்க்கணும். அப்போ நாம் அப்படியாய் போய்விடுவோம், தேவனுக்கு அருவருப்புள்ளவர்களாய் மாறி விடுவோம். சத்துருக்கு நன்றாய் தெரியும் என்ன, அவன் அங்கே இந்த அருவருப்பாக மாறினபடினாலே தள்ளப்பட்டவன். அவனுக்கு என்ற ஒரு ஸ்தலத்தை தேவனே ஆயத்தப்படுத்தி விட்டார், அக்கினியும் கந்தகம் உள்ள கடல். அப்போ நானும் நீங்கள் அங்க போறது தேவனுக்கு விருப்பமா? இல்ல அவருடைய ஆவியானவருக்கு விருப்பமா? இல்ல நமக்காக சிலுவையில மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமா? இல்ல.
ஆகவேதான் தேவன் நமக்கு அதன் விளைவுகளை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம அதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏன் இந்த தேவன் நமக்கு விளங்கப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை பின்பாய் நீங்க புரிந்து கொள்வீங்க. தேவன் எப்பொழுது நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது 1 ராஜாக்கள் 16. இப்போ நம் அருவருப்பாய் நம்மை மாற்றும் அடுத்த காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். ஆமென். என்னவா அடுத்தது? அது கர்த்தருக்கு நம் மீது கோபம் உண்டாக்குகிறது. இந்த யெரொபெயாமை தேவனே அழைக்கிறார். யெரொபெயாமுக்கு தேவனே ராஜ்யத்தை கொடுக்கிறார். யெரொபெயாமுக்கு சொல்கிறார், நீ மனதிலே எல்லாம் செய், என்னுடைய கட்டளை பிரமாணங்களை கைக்கொள்ளு, நான் உன்னை தாவீதை போல ஆசீர்வதித்து உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று யெரொபெயாமுக்கு சொன்னவர். இந்த யெரொபெயாம் தானும் பாவத்தில் விழுந்தது அல்லாம தன்னோடு இருந்தவர்கள் இஸ்ரவேல் தன்னை நம்பி தேவன் கொடுத்த ஜனத்தையும் பாவத்திலே விழ பண்ணினான். தேவன் சொன்னார், எனக்கு இதை நிமித்தம் கோபம். அப்போ அடுத்த தேவன் நம்மை விட்டு நம்மை தேவன் எப்படி பார்க்க வலிக்கிறார்? கோபம் உள்ளவராய். அதனால்தான் நீங்க பார்க்கலாம், அவர் ஜனங்களை அடித்தது, ஜனங்களை பல விதத்தில் நடத்துவதற்கெல்லாம் ஒரே காரணம் அவர்கள் பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு ஏற்படுத்தின கோபம். அப்போ இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவருடைய ஆவியை பெற்று பாவம் செய்கிறாங்க என்று சொன்னா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இவங்க இப்படியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நம்ம சொல்லும், ஐயோ நல்ல பார்த்தா இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்களே, ஏன் இப்படி நடந்துட்டு? ஏண்டா காரணம், அவங்க தேவனை விட்டு பிரிக்கப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் நிமித்தம், இச்சை நிமித்தம். நீங்க எதையும் போட்டுக் கொள்ளலாம், வேதத்தின் ஆதாரத்தில் நீங்க எதையும் போட்டு பார்க்கலாம். ஆனா அவங்க சொல்ற வழிகள், செய்கிற காரியங்கள் அதெல்லாம் ஒன்றுக்கொண்டு முரணாய் நமக்கு தெரியும். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுல நமக்கு வெளிப்படுற காரியங்கள் நமக்கு தெரியும். ஓஹோ, இதுதான் காரணம். அப்போ நாம் அருவருப்பாய் மாறி விடுவோம், தேவன் நம் மீது கோபப்படுகிறவராய் மாறி விடுவோம். சிலுவையிலே நமக்காக சகலத்தையும் செய்த சாந்த சொருபியாகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் கோபாக்கினை நாளை வைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமாய் நினைத்து தேவனோட வாழ முடியாது. இப்ப அடுத்தது ரோமர் 8:21-22 வாசிங்க. இதன் நிமித்தம் நம்மை சுற்றி சம்பவிக்க போற காரியம். எட்டாம் அதிகாரம் 21-22 வாசிங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் கவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஆமென். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நாம் தேவனோடு உடன்படிக்கை முறித்தது நிமித்தம், பாவத்தின் பக்க விளைவினால் பாதிக்கப்பட்டது முதலாவது பூமி. தேவன் நல்லதென்று உண்டாக்கி கொடுத்த பூமியை மனுஷன் நிமித்தம் முதலாய் பூமியை சபிக்கிறார் ஆண்டவர். நீங்க செய்கிற காரியம், நீங்க இருக்கிற தேசம், நீங்க உங்களை சுற்றி இருக்கிற பூமியை அது சபித்து விடு. நமக்கு தெரிகிறது இல்லை. அப்போ அது தவிக்கும். அதுக்குள்ளே தேவன் கிரியைகளை காண்கிறார். அதற்குள்ளே சகல அதான் சொன்னார், இந்த கல்லுகளும் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கும். அப்போ தேவனுடைய வழிகள் பாருங்க, கல்லை உடைத்து தண்ணீரை கொடுத்தவர் சாதாரணமான தேவன் அல்ல, நம்முடைய தேவன். நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ அது நமக்கு நம்ம செய்யற பாவத்தின் கிரியை நிமித்தம் நம்முடைய பூமி சபிக்கப்படும். அன்றைக்கு கானானியர்கள் செய்த அந்த அருவருப்பின் அந்த இடம் சபிக்கப்பட்டபடினால் தான் ஆபிரகாமை அழைத்தவர் சொல்லுகிறார், எல்லாரையும் விரட்டு, ஏத்தியர் இந்த கில்காஸ் எல்லாரையும் விரட்டு. இதெல்லாம் அருவர் ஒருத்தரை சிறு பிள்ளையை கூட நீ வைக்கவே கூடாது. இவர்கள் நிமித்த இந்த பூமி சபிக்கப்பட்டு இப்ப நான் ஆசீர்வாதமாய் மாற்றணும். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு இந்த பூமியை நான் கொடுக்க, நான் முதலா எல்லாத்தையும் விரட்டி அடி. ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறினால் அது கண்ணியாய் போகும். பின்பாய் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும்.
அப்போ நீங்க செய்கிற உங்க பாவத்தின் அடுத்த பக்க விளைவு உங்க பூமியை அது சாபமாய் மாற்றி. அதாலதான் மனிதனுக்கு இன்று வரைக்கும் வேதனை. அவன் கையின் பிரயாசத்தினாலும் வேர்வை செய்ததினாலும் எல்லாவற்றையும் பிரயாசப்பட்டு அவன் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஸ்திரியானவளுக்கு பிரசவ வேதனை. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? முதல் அப்படி இருந்துச்சுதா? இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு விளைவுகள். நமக்கு அது விளங்குறதே. நம்ம நினைக்கிறோம் நம்ம லேசா மன்னிச்சு ஆண்டவரே, இனி இந்த பாவத்தை நீ ரெண்டாவது இருப்பீர். அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தா நியாய தீர்ப்பு தேவையில்லை, இந்த வார்த்தைகளுக்கும் அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு தேவன் இத்தனை ஆழமாய் சத்தியங்களை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நீங்க நன்றாக அறிந்து கொள்ளணும், பாவம் என்பது சாதாரணமல்ல, அது விஷம். உங்களை ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ளும். உடனடியாக மரணம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ளுகிறது. ஆகவே மிக கவனமாக நீங்க இருக்கணும். இப்போ அடுத்த காரியம் சங்கீதம் 38 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, நம்முடைய பாவங்களால் எவ்வளவு காரியங்கள் வருகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியமும் இல்லை. ஆமென். நமக்கு நோயை கொண்டு வருகிறது. ஏன்? நம்முடைய பாவங்கள். தேவன் சொன்னார், என் தழும்புகளால் நீங்க சுகமாவீங்க. என் அவரால் தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட நமக்கு பொல்லாத நோய்கள். ஏன்னா நமக்கு தெரியாது, ஒரு மனிதனை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா வேதம் போய் சொல்லாதே. அப்போ அங்கே ஆவியானவர் எழுதி வைத்துட்டார், பாவத்தின் நிமித்தம் என் எலும்புல கலமில்லை ஆண்டவரே, என் சரீரத்தில் நோவு கண்டதே, நோய் வந்துட்டுதே. அப்போ என்ன? பாவம் நம்மை அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போய் நோய். நாம நல்லா தான் நீங்க நல்லா தான் இருப்பீங்க, அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. திடீரென்று அடுத்த நாள் செய்தி வரும், நமக்கு தெரியும். மிக கவனம் பிள்ளைகளே. நம்ம லேசாக தேவனோடு நடக்க பழகிறோம், நடக்க விரும்புகிறோம், நல்லது. அதை அவர் இலகுப்படுத்தி தந்திருக்கார் தம்முடைய ஆவியினாலும் நம்முடைய குமாரனாலும். ஆனாலும் அதற்கு பின்பாகவும் எப்பொழுதும் ஒரு கண்டிப்பும் ஒரு உணர்த்துதலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அதை நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ அடுத்தது நம்முடைய சரீரத்திலே நோய், நம்முடைய புதுசு புதுசாக நோயாக என்னென்ன வந்துச்சு தெரியாது, எப்படி வந்துச்சு தெரியாது. அப்போ மிக கவனமா இருக்கு, மிக கவனமா இருக்கு. ஏன்னா பல காரியங்கள், பல பல சாட்சியெல்லாம் கேட்டிருக்கு. இப்படிப்பட்ட நல்லா இருந்த போதருடைய வாழ்க்கையில சுடி சுடி திரண்டு அங்க பார்த்தா பின்பாய் வருகிற செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது துக்கமாயிருக்கு. அப்போ தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். நம்ம இவ்வளவு நாளும் அந்த விளைவுகளை அறியாமலே பாவத்தோட நடந்து பழகிட்டோம். ஆண்டு சொல்றார், இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு விளைவு இருக்கு. ஒரு விளைவு உனக்கு மாத்திரமல்ல, அது எங்கெங்கெல்லாம் பாதிப்பை கொண்டு வரும் என்று தான் தேவன் காட்டி கொடுத்திருக்கிறார். அடுத்த காரியம் எரேமியா 5:24-25 வாசி. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் 24-25 வாசி. அந்த பருவத்தில் உங்களுக்கு மழையையும் பொன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காத்து எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. ஆமென். இப்போ தேவன் இயற்கையை வைத்து பேசுகிறார். பஞ்சம் ஏன் தேசத்துல பஞ்சம்? ஏன் நம்மட வாழ்க்கையில பஞ்சம்? சொன்ன ஆபத்து காலத்தில் நீ பயப்பட மாட்டாய், பஞ்ச காலத்துடைய திருப்தியாகவே கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேலை, அந்த கிருபை அப்படியா இருக்கன்னு வேற சொன்னான பஞ்சமே தேசத்துல பஞ்சம் வருது. பாருங்க, உங்களுடைய பாவத்தின் என்ன தேவ பிள்ளைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்நியர்கள் தேவனை அறியாத ஜனங்களை குறித்தால் இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிற காரியம். அப்போ நம்முடைய பாவத்தின் அடுத்த விளைவு தேசத்துல பஞ்சம், நம்மளை சுற்றி பஞ்சம் வருதண்டா. நீங்க நினைச்சுக்க வேண்டும், தேவன் உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக அடுத்த அந்த பிரிவினையாகிய பாவம் நீக்கி
இதைத்தான் ஏசாயாவில் சொன்னார். இதைத்தான் ஆதியிலிருந்து தேவன் சொல்லிக் கொண்டார். என்னை பிரிக்குது, உங்களை என்னை பிரிக்குது, எப்படியெல்லாம் பிரிக்குது. அப்போ வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. தேவன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ நமக்கு பாருங்க, நம்மாலே பூமி சபிக்கப்படுகிறது. இவ்வளவு பொல்லாதத்தனம் நம்மாலே நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துக் கொள்கிறோம் பாவத்தை நிமித்தம். அதான் சொன்னார், ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்த நான் அவனை கெடுத்து போடுவேன். வியாதியால கெடுப்பான். நல்லா விளையாடி கொள்ளுங்க. நீங்க சாதாரணமாக நினைச்சிட்டு சாதாரணமாக தேவன் நடக்க விரும்புறீங்க. அப்படி அதெல்லாம் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வசனங்கள் ஒரு நாள் ஆவியானவர் பொய் சொல்லுகிறவர் அல்லவே, கிறிஸ்து பொய் சொல்லுகிறவர் அல்லவே, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்லவே. இன்னைக்கு வேறு மாதிரி அங்கே ஆசீர்வாதம் மழை கொட்டும், படமழை கொட்டும், இப்படி பல பிரசங்கங்கள் வந்துருக்கு. டிசைனா பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, பாவத்தின் விளைவுகளை சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, சபை எந்த இடத்துல சரிப்படுத்தப்படணும், கிறிஸ்துவின் சரீரம் எப்படி சரிப்படுத்த, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதே இல்லை. நீங்க கிறிஸ்துவ வந்துட்டீங்களா, ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், பணம் நீ எப்படியும் போ, நாசமா போயிடா. நீ 5 போட்டா முதல் ஒரு ஆள் சொல்ற, நீ 50 போடு, ஒவ்வொரு நாளும் கொடுக்கணுமா, 50 போடு, அடுத்த நாள் 100 போடு, ஒவ்வொரு நாளுக்கு நீ போட்டு 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 வர ஒரு மாசத்துல கர்த்தர் உன்னை லட்சம் கொடுக்கணும். அப்ப இவன் ஆசை எப்படி இருக்கு? அப்படிப்பட்ட ஆசையோடு இவன் பிரசங்கம் பண்ணுகிறான். பொய்யாய் குள்ளட ஆத்துமாக்களை களவாய். தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. தேவன் சொல்லுகிறார், விதைகளை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா உங்கள் கையின் பலனை ஆசீர்வதிப்பதற்கு தசபாகங்களை கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லுகிறார். காணிக்கை கொடுக்கின்ற அவருடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு அதை தேவனே சொல்லுகிறார். உறுதிப்படுத்தி எத்தனையோ வசனங்கள் உண்டு, அதை நாம் செய்ய வேண்டும். அது தப்பி. அப்போ தேவன் கிருபை எல்லாருக்கும் போதுமானதா இருக்கு அவரே சொல்றார். அதன் நிமித்தம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க. ஆனா தேவ பிள்ளைகள் என்று வரும் பொழுது தேவனுடைய கவனம், தேவனுடைய கண் பார்வை எப்படி என்றால் வித்தியாசமாயிருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வெளியிலே இருக்கிறவனை குறித்து பார்ப்பதை காட்டு. ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தா இல்ல 10 பிள்ளைகள் இருந்தா, அந்த 10 பிள்ளைகள் மேலும் தகப்பனுடைய கண் எப்படி இருக்கும்? நோக்கமா இருக்கு. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை நோ, என் பிள்ளைகள், என் குடும்பம் அதேதான். இப்ப வெளியில இன்னொரு ஆண்டு பிள்ளையை பார்க்கும் பொழுது பாவம் அப்படி இருக்கு, சாதாரணமா எடுத்துருவோம். ஆனா நம்முடையது என்று வரும் பொழுது கவனம், இது பாவம் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கா எழுந்து வாசிக்கணும், இது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும், இது உலகத்துக்குள்ள, இப்படி பல காரியம். அப்போ அந்த நல்ல தகப்பன், அதாவது தான் சொன்னான், ஆவியையும் நன்மையும் கொடுக்கிற தகப்பன் சொல்றார், பாவம் உன்னையும் என்னை பிரிக்கும், பாவத்தை விட்டு ஓடுன்னு தான் நான் சொல்றேன். அதைத்தான் பவுல் சொல்ற, இப்படிப்பட்ட விலகி ஓடு, என் குமாரனை விலகி ஓடு. இதைத்தான் ஆவியானவர் சொல்லுவார் இன்னைக்கு சபைக்கு. இப்படிப்பட்ட பிரசங்களை விலகி ஓடு, இப்படிப்பட்ட பொய்யர்களை விட்டு விலகி ஓடு, இப்படிப்பட்ட வேத புரட்டுகளை விலகி ஓடு. எவன் சத்தியத்தை உள்ளபடி சொல்லுகிறான் அவனோடு இணைந்து. ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர். மனிதன், அதான் பவுல் சொல்லுகிறான், மனிதனை பிரியப்படுத்துகிறவனை நாடுகிறேன். அப்படி ஒரு நாளும் ஊழியர்கள் இருக்க முடியாது. மனுஷன் அவருக்கு அது பிடிக்காது, அதான் அப்படி செய்யக்கூடாது. ஆவியானவர் என்னத்தை சொல்றது அப்படியே அப்படியே சொன்ன, ஒன்று கூட்டி குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதால கல்லறி விழுந்தாலும் சரி, சொல்லறி விழுந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்கிறவர் அவர். வார்த்தையை சொல்லணும் வேண்டாம். நாளைக்கு உங்களை நான் இழந்து போயிட்டான், இல்ல கர்த்தரை நம்பி கொடுத்த ஆத்துமாக்கள் நான் இருக்கும் வரைக்கும் சரிப்படுத்தாம போயிட்டா, எவ்வளவு துக்கம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கம். இங்கெல்லாம் நாம சந்தர்ப்பங்கள் சில நேரங்கள் நம்ம பிரிந்து ஊழியத்திற்கெல்லாம் போக வேண்டி வரும், அது வேற காலம். ஆனா பரலோகத்துல உங்களை காணாம பிரிந்தா எவ்வளவு துக்கம். ஏன்னா இந்த ஆத்துமால, இந்த ஆவில எவ்வளவு உணர்வு இருக்கு யோசிச்சு பாருங்க. அதானே ஆண்டவரை சொல்ல, ஐயோ பரலோகத்துக்கு வரமாட்டான், பெருமாமன் தான் நலமாய் இருக்கும் என்று ஆண்டவரே சர்வத்தை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி மனுக்குலத்தை சிருஷ்டித்தவரே சொல்லுகிற காலம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் இந்த பாவத்தால் நமக்கு பெரிதான விளைவுகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நம்ம தூங்கலாமா? பாவத்தோட, பாவத்தை மடியில கட்டிட்டு எனக்கு சுடையில எல்லாம் நல்லா இருக்குது, பாரு என்ன சுத்தி நல்லா இருக்கு, எல்லாம் எல்லாம் அப்படித்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு, அநேகரோட பாவங்கள் என்ன செய்யுமா,
நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு தொடர்ந்து வந்து கொண்டே, அது டேஞ்சர். அது டேஞ்சர். அதான சிலவா உணர்வடைங்க. உங்களோட தாறுமாறுகளை விட்டு விலகணும் என்று தான் கர்த்தர் பல கோணத்துல பேசுறான். நீ வருநாட்கள்ல தேவன் எப்படி பேசுவார் என்பது ஆவியானவருக்கே. தேவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தி பேசின காரியங்கள் நீங்க நன்றாய் கூர்ந்து பார்க்க. அப்போ கவனம். தேவன் எச்சரிக்கும் பொழுது நீங்க எச்சரிக்கை அடையணும். நீங்க கர்த்தரோட ஐக்கியப்படணும். கர்த்தருடைய சபையில நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதற்கு எதிராக சத்துரு பலரை கொண்டு வருவான், பல காரியங்களை கொண்டு வருவான். கவனமா இருக்கணும். கவனம். அப்போ நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பாவத்தின் விளைவின. ஆமோஸ் 3:2 எடுத்து வாசிங்க. இப்ப தற்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் செய்ய போகிற காரியத்தை காண்பித்துக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 3:2. எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களை நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஆமென். ஆண்டவரே சொல்லுகிறார். சிலவாமே எத்தனையோ ஜாதியில இருந்து, எத்தனையோ ஊர்ல இருந்து தேசத்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். என் ஜனமா நீ தண்டனைக்கு தப்பலாம் என்று நினைக்கவே வேண்டும். இதைத்தான் ஆமோஸை கொண்டு தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ ஜனம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாங்க பாருங்க, இயேசு ரத்தங்களை மேல ஒவ்வொரு நாளும் அப்படியே பொழிஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க. ஆவியான ஒரு நாளும் பனியை போல இறங்கி நம்மளை நிறைத்து கொண்டு இருக்கிற பாருங்க. எங்களை பிதா எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுக்க பாருங்க. நாங்க எப்படி இருக்கலாம்? நாங்க இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கணும். பூமியில ஒரு கிறிஸ்தவன் தான் டாப் பணக்காரனா இருக்கணும். பூமியில ஒரு விசுவாசி தான் டாப் பணக்காரனா இருக்கணும். இது எங்க இருக்குது? அப்படின்னா பேதுரு எப்படி இருந்திருக்கணும்? பவுல் எப்படி இருந்திருக்கணும்? தம் குமாரனை எப்படி அனுப்பியிருக்கணும் பாருங்க. அப்போ நமக்கு தற்காலத்துல இப்போ நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல தேவன் நம்மை தண்டிக்காமல் விட போறதே இல்லை. கண்டிப்பா நிச்சயமா அவரே சொல்லுகிறார். அன்று சொன்னவர் செய்து காண்பித்தார். பலவிதமான தண்டனைகள். தன்னுடைய சுதந்திரத்தை சத்துருவின் கையில் எண்ணியே கொடுத்தார். நீங்க நினைக்க கூடாது, இன்றைக்கும் அதை செய்ய அவர் நல்லவர், வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றா பவுலை கொண்டு எழுதுகிறார், சாத்தானுக்கு ஒப்பு கொடு. கடைசி அது வரைக்கும் சாத்தான் புடைப்பா. பேதுரு புடைத்த அந்த புடைப்பு காலம் பேதுரு வாழ்க்கை பாருங்க. தேவனை சொல்லுகிறார், சாத்தான் உபத்திரப்படுத்துவான் 10 நாளைக்கு. நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. தேவ வசனங்களை பார்த்து உணர்ந்து எல்லாத்தையும் நீங்க அதை கேட்ப நடத்த பழக. சும்மா நீங்க செய்யலாம் செய்து போட்டு வந்துட்டு அடரி மணி 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 ஏன்னா நீங்க ஒரே பாவத்தை புதுசாக நடந்துட்டு என்ன அதை மன்னிப்பா? இப்ப மன்னிச்ச பாவத்தை மன்னி 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 மன்னிக்க முடியுமோ? அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்றார். அடுத்த லூக்கா 12:47 எடுத்து வாசிங்க. இப்ப நம்ம புதிய பார்க்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அடிகள் அடிபடும். ஆமென். பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னவென்று அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீங்க அவருடைய ஊழியக்காரர்களும் நீங்க அதை செய்யலண்டா அநேக அடிகள், ஒரு அடி 2 அடி இல்லை. அப்ப இதை சொன்னவர் பொய்யராய் இருக்க, இதை நமக்கு எழுதி வைத்தவர் பொய்யராய் இருக்க, இதை நமக்கு திருமணம் பண்ண பொய்யராய் இருக்க. வேத வசனம் சொல்லுது, சித்தத்தை அறிந்து. உங்க எல்லாருக்கும் யாரு நீங்க சொல்லிடாத எனக்கு சித்தம் தெரியாது, உங்க எல்லாரும் குறித்தும் சித்தம் உண்டு. அவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுதே ஒவ்வொருத்தரும் அவனவனுக்கு என்று சித்தம். பேதுருக்கு ஒரு சித்தம், யோவானுக்கு ஒரு சித்தம், பவுலுக்கு ஒரு சித்தம் நிறைவேற்றினான். வரும் நாட்கள் அதை குறித்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய மேல வைத்த சித்தத்தினால் எப்படி அடுத்த மனிதனுக்கு காரியம், அப்படியா தேவன் செய்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்.
அப்போ நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அவருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு 10, 15 வருஷம், 20 வருஷம் எல்லாம் தெரியும். ஆனா அவருடைய சித்தத்துக்கு நீங்க ஆயத்தமா? அவருடைய சித்தத்தின்படியா செய்து கொண்டு இருக்கிறீங்க? இதால வரப்போற பக்க விளைவு தண்டனையே, அந்த தண்டனை உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போது? இப்ப தற்பொழுது இந்த தண்டனைகள் உங்களுக்கு வரலாம். பல காரியங்கள் அவர் உங்களை எப்படி நடத்த அவரை பொறுத்து, என் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதம். ஆனா தற்பொழுதும் அவர் சொன்ன அடிக்கப்படும், அநேக அடிகள் அடிக்கப்படும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் மாறுகிறவர் அல்லவே. இப்போ ரோமர் 2வது அதிகாரம் 8, 9 வாசிங்க. நான் காண்பித்து கொடுக்க அந்த லிஸ்ட்ல தண்டனை எப்படி வரும் பாருங்க. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற இந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அது யூதரன்னு இல்ல, புறஜாதியா இருந்த கிரேக்கன்னு இல்ல, நம்மை இணைத்து தண்டனத்தை இணைத்து சொல்லிட்டார். இப்படியெல்லாம் நீங்க செய்துட்டு நீங்க நினைக்கிறீங்க தண்டனைக்கு தப்பலாம். அப்பா கிருபை கிருபை, அப்பா இரக்கம் இரக்கம், அப்பா மனதுருக்கம் மனதுருக்கம், அப்பா அன்பு அன்பு, வேலைக்கு ஆகா. நல்லா விளைய கொடுங்க. என்ன தேவன் ஏன் இது நம்மட பிள்ளை நம்ம விட்டு தூரமா போய் இப்படி காலையில சொல்ல பாரு, நீ செய்யற சரியில்லை, உனக்கு அடிப்போம் இல்லடா உன்ன நான் இப்படி செய்ய அப்படி செய்ய. ஏன் நீங்க சொன்னீங்க அந்த பிள்ளைக்கு அப்படியா செய்ய போறீங்க? அதான் உங்களுடைய உள்ளத்தில் இல்ல. அந்த பிள்ளை இப்படியாவது சரியாய் வந்து என்னோட நேற்று, அதான் அந்த கெட்ட குமாரன் கதையை எழுதி வைத்திருக்காதே. அப்போ நம்ம இன்றைக்கு இருந்து கொண்டு நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு நல்லா கிளீனா ஆட்டம், நானும் முடப்பிள்ளை ஆண்ட சொல்லி என் பிள்ளை தானே. அப்போ எந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொல்றதை செய்ய. உனக்கு தெரியுமா பாவம் என்னை உன்னை பிரிக்குதே மகனே, மகளே, பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய ஆத்மா ஆவி சரீரம் பிரிக்கப்பட்டு இருக்குதே. உன் வாழ்க்கை அது நன்மையை வரவிட்டாம இருக்குது. நீ வந்து ஆராய்ந்து பார், என் வசனத்தின்படி ஆராய்ந்து பார். எந்த பகுதியில் நீ சரி செய்யணுமோ என்னட்ட கேள். அதன் ஆவியான சத்தத்தை கேட்கணுமே, பேசும் ஆவியானவரை உன் சித்தம் செய்யணுமே. அதான் தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்தது. நல்ல வழிகாட்டியா, நல்ல ஆலோசகராய், மெய்ஞானம் ஆலோசனை என்னுடைய சொல்லுகிற ஆவியானவர். நம்ம எத்தனை நேரத்தை நம்ம ஒரு பக்க விளைவு குறித்து கவலையே இல்லை. ஆனா நமக்கு பின்பா மூட்டையா கிலோ கணக்குல தொன் கணக்குல நம்ம இழுத்து கொண்டுதான் போறோம். எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம்? நியாயத்திற்கு நாளில் கொண்டு சேர்க்க போறோம். அது பெரிய விளைவு. அதான் சொல்ற, நீ எதற்காய் எல்லாத்தையும் குவிச்சு வைக்கிறான்? கோபாக்கிற நாளுக்கு, நியாய தீர்ப்பு நாளுக்கு தேவன் அதை செய்ய உண்மைய பேர்ல அவர் அப்படி செய்ய சித்தம் உள்ளவர் அல்லவே. அப்படின்னா குமாரனை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்லி பார்த்தா ஜனங்கள் கேட்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தற்காலத்துல தண்டனைக்கு நீங்க ஏதுவா இருக்கிறீங்க என்பதை விளங்கப்படுத்தும்படித்தான் இந்த வசனங்களை காண்பித்துக் கொடுத்தேன். அதான் ஆமோஸ்ல இருந்து அதன் பின்பாக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பின்பாய் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு பவுலை கொண்டு. அப்போ இந்த 3 விதத்திலும் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ வேதம் பொய் சொல்லார், வார்த்தை பொய் சொல்லார். உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. மிகவும் கவனம் பிள்ளைகளே, மிகவும் கவனம். இப்போ வருங்காலம் மத்தேயு 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆமென். வருங்காலத்துல, அதாவது நீ உனக்கு மரணத்துக்கு பின்பு சம்பவிக்க போற காரியத்தை தேவன் சொல்றார். உனக்கு நான் உண்டாக்கி கொடுத்தேன், நீ பார்க்கும்படி உண்டாக்கி கொடுத்தனே கண், நீ வேலை செய்யும்படி உண்டாக்கி கொடுத்தனே கை, நீ நடக்கும்படி உண்டாக்கி கொடுத்தனே கனிகள் இஸ்லாம் பின்னால பார்க்கலாம். பட்டி போடு. என்ன இதெல்லாம் உன்னை வருங்காலத்துல என்னுடைய தண்டனைக்கு ஏதுவாது வைத்திருப்பேன். நான் இப்பவே வெட்டி போடு, புடுங்கி போடு. குருடனை நான் பார்வையடை செய்கிறவன், முடவனை நான் நடக்க செய்கிறவன், கை சூப்பி போனவனுக்கு கையை திருப்பி கொடுக்கிற கர்த்தர். என்னால கூடாது ஒண்ணுமே இல்லை. ஆனா இது நிமித்தம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. பாருங்க தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு நம்மை ஆழமாய் எச்சரிக்கிறது.
மணி அடிக்கும், எல்லாம் அடிச்சு அலங்காரம் அடிச்சு கை காலையில இங்க வர நகை போட்டு அதான் எங்க சொல்லி இருக்கு, முக்காடு எங்க சொல்லி இருக்கு, இல்லையா வேண்டாம் காரணம். அப்போ தேவ பிள்ளைகள் அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? வார்த்தை தான் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு. வார்த்தையை வைத்து திருமணம் செய்யுங்க, வார்த்தையை வைத்து காரியம் செய்யுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வேண்டாத செய்து போட்டு அது எங்க விருப்பம், அது அப்போ அது உங்களுக்கு விளங்குது இல்லை. இதெல்லாம் அவருடைய விருப்பம் தான், நல்லது. அப்ப நீ கர்த்தரை விருப்பம் செய்ய இல்லை, நீ அவரை சித்தத்தை அறிஞ்சு அதற்கு எதிராக கிரியை செய்கிற மகனுமா எல்லாம் விளையாடுங்க. அப்போ நம்ம இதெல்லாம் செய்து நம்ம நினைக்கிறோம் தப்பிடுவோமோ? ஆண்டு சொன்ன தண்டனை வரும்பா, தண்டனை வரும். அதான் அவனுக்கு 3 வசனங்களை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9-10 வாசம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9-10. அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் உங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென். நான் சொல்லவில்லை, ஆவியானவர் திருவிழம் பட்டுகிறார். வருங்காலத்தில் இது என்ன நடக்க போகுது? என்னுடைய சன்னிதானத்தை விட்டே உன்னை விலக்கி போடும் மகனே மகளே. நான் மகிமை பொருந்தினவராய் ராஜாதி ராஜாவாய் வந்து அமர போறேன், நியாயாதிபதியாய் வந்து அமர போறேன். அது நேரத்தில் இதெல்லாம் உனக்கு எதிராக சாட்சி கொடுக்க போகிற பக்க விளைவு. மிக கவனமா இருக்க பிள்ளைங்க, மிக கவனமா இருக்கு. இது ஒரு கேன்சர். சரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு போடும். ஒரு நாள் திடீரென்று மரணம். நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. கர்த்தரோட விளையாடாதீங்க, ஆவியானோட விளையாடாதீங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட விளையாடாதீங்க. அவரோடு நீங்க எப்பொழுதும் இணைந்திருக்கணும் என்று தான் தேவன் உங்களை எச்சரிக்கிறார். ஒரு பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படுத்தி அந்த பிள்ளை மேல எப்பயும் தோல்ல கையை போட்டு மகனே குட்டி என்றெல்லாம் சொல்லி கதைச்சி முத்தமிட்டு இது ஒரு என்ன பிள்ளை கீழ்படி சொன்னா எதுக்கு ஒரு வார்த்தை கதைக்க மாட்டான். சொன்னா அப்படியே ஓமப்பா செய்யுது. அப்ப அந்த தகப்பு உள்ள எப்படி இருக்கு? அதான் குமாரன் அவ்வளவு பிரியம். அவரை சொன்ன நேசகுமார். இந்த சத்தியத்தை நான் ஒரு பாட்டு எழுதினேன், அதை நான் படிக்கிறேன். நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். கடை வருஷத்துக்கு முதல் ஆண்டர் படுத்தேன். அப்போ ஆண்டவரே மாவினாலே நீ நேச மகன் என்றும் மகள் என்றும் நான் இந்த 2 பகுதிக்கும் சேர்த்து எழுதும்படி ஆவியான கிருபை செய்ய நீர் அழைக்கணும். வானம் திறக்கணும், தேவ மகிமை இறங்கி அந்த யோதா நதியில் இறங்கி வந்த ஆவியானவரே அந்த பாட்டு அப்படித்தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். எழுதி வைத்த பாட்டு தேவனை கொடுத்து அப்போ அதை நான் எழுதினேன். ஆண்டவரே நீர் என்னை நேச மகன் என்றும் எங்களை நேச பிள்ளைகளை அழைக்கணும். அந்த மகிமை தான் இறங்கி வரணும். அந்த ஆவியானவர் எங்களை தங்க. அதான் அந்த பாடம். திடீரென்று ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஜெபவேளையில் தேவன் தந்த பாடம். ஒரு கையை பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறோம். அந்த பாட்டை கேட்டுட்டு சவாலே சொன்னார், நல்லா பாட்டு படிங்கன்னா நான் படிக்க விட்டுட்டேன். அப்போ என்ன சொல்ல வாருன்னா, நம்மளோட வாஞ்ச ஏக்கங்களை தேவன் பார்க்கலாம். மிக கவனமா நீங்க இருக்கணும் பிள்ளைங்க. சும்மா சாதாரண நீங்க இருக்கக்கூடாது. 2 பேதுரு அடுத்த வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ வருங்காலத்துல தான் நியாய தீர்ப்பு. தேவன் நம்ம அக்கிரம செய்கைக்காரராய் நம்ம எதுக்கு வைத்திருக்கிறார்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார். இதைத்தான் பவுல் தீமத்தை எழுதுகிறார். நீங்க கவனமா இருக்கணும் பிள்ளைங்க. நீங்க எது பார்க்கணும். ஒரு சாட்சி ஒன்று கேட்டு, ஒரு தேவ மனிதன் 86 வயதாகிவிட்டது, கண் பார்வை போய்விட்டது, அவருக்கு கோமா, தொடர்ந்து கோமால இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் பார்க்கறதுக்கு ஒரு படியன் அந்த அவர் ஒரு கிராமத்துல அநேக ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்த அநேக கர்த்தருக்குள்ள இதற்கு நிறைய சபைகள் அந்த இடத்துல ஆங்காங்கே ஸ்தாபித்த ஒரு மனிதன். அப்போ அவர் 6-7 மாசம் அவருக்கு வருத்தத்தின் நிமித்தம் கோமா, அப்படியே படிக்கல, ஒரு அசை ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நாள் இந்த மகன் அவருக்கு செய்கிற பணிவிடையெல்லாம் செய்து விட்டு வெளியில போய் அவங்க திடீர்னு சத்தம் கேட்டுச்சுதான்.
அப்ப இவர் வந்து எட்டி பார்க்க அந்த மகன் ஒரு மெழுதிரி வெளிச்சத்துல வேத புத்தகத்தை எடுத்துட்டு முழங்க ஏறாது சர்க்கம் தள்ளாடு, அவ்வளவு நாளும் கோமால சாப்பாடு ஒழுங்கான ஒன்றுமே இல்லை இருந்த மகன் எழும்பி வேதத்தை புரட்டி கொண்டு. அப்ப இந்த மகன் போய் கேட்டாராம், என்ன செய்றீங்கன்னு சொன்னாராம், இந்த வேத வசனத்துக்கு நான் ஏதாவது ஒன்றுக்கு கீழ்ப்படியா போயிட்டு பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், என்னோட நேரம் வந்துட்டு நான் அங்க போகிறேன். பாருங்க எப்படிப்பட்ட உணர்வு செய்தி. இந்த சாட்சியை கேட்கும் பொழுது அப்படியே உள்ளத்துல பாஞ்சு ஆண்டவரே இவ்வளவு இப்படியெல்லாம் ஒரு முதிர் வயதிலும் கனி கொடுத்து எவ்வளவு நிச்சயம் இருந்தாலும் பாருங்க கடைசி அவனுடைய கடைசி மூச்சிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இந்த உள்ள நிச்சயமா பரலோகத்துல பெரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. கவனமா இருக்கு பிள்ளைங்க. நம்மளோட வழிகள் கர்த்தருக்கு அருவருப்பு, நம்மளோட வழிகள் கர்த்தரை கோபம் ஊட்டுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், செய்து போட்டு வந்து தேவ சமூகத்தில் 2 மணித்தியாலம் இருந்து போறோம். அந்த 2 மணித்தியாலம் மாத்திரமல்ல, உங்களோட உறவு கர்த்தரோட 24 மணி நேரமும் 7 வாரமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷம் இப்படித்தான் நீங்க ஜெபிக்கணும். ஆவியானவரே, ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணித்தியாலம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வருஷம் என்னை விட்டு பிரியவே கூடாது. நானும் நீரும் இணைந்திருக்கணும். என் குடும்பம் உமக்குள்ளாகவும் நாங்க உமக்குள்ளாக நீர் எங்களுக்குள்ளாக இருந்தும் கீழே நடப்பீங்க. ஒவ்வொரு நாளும் இருக்கு. ஆவியானவர் இல்லாம சகோதரன் சொன்ன ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரியும் அவ்வளவுதான் நமக்கு தெரியும், வேற யாருக்கும் மேல தெரியாது. அதை சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்து அப்போ நம்ம பேசும் பொழுது, நம்ம உரையாடும் பொழுது எல்லாம் நம்ம உற்று கேட்கிற தேவன் உண்டு. மிக கவனமா நீங்க இதெல்லாம் செய்யணும். நமக்கு எல்லாத்தையும் பேசலாம் என்று அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாம் நல்லா இருக்காது என்று வேதம் எச்சரிக்கை. மிக கவனமா இருங்க. இப்போ இதெல்லாம் ஏன் தேவன் நமக்கு சொல்லுகிறார்? என்னத்துக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தால் இப்படிப்பட்ட விலை என்ன நமக்கு ஆதியில் நமக்கு தெரியும். இந்த மனிதர்கள் எப்படிலாம் அடிக்கப்பட்ட ஆதாமுக்கு நடந்துச்சு, அதன் பின்பு நமக்கு எல்லாம் தெரியும். புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். யூதாசுக்கு நடந்தது தெரியும், அனையாள் சப்ராலுக்கு நடந்தது தெரியும். லிஸ்டே போட்டு கொண்டு போகலாம். அப்போ இதெல்லாம் ஏன் தேவன் நமக்கு சொல்ற? யாத்ரா 34:7 சில வசனங்களை காண்பித்து கொடுத்தாங்க, முடித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து 34:7 யாத்ரா பழைய ஏற்பாடு. தேவன் தன் வாயினால் விளம்பின வார்த்தை. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். தேவன் இப்போ தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னிடத்தில் இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. அதோட சொல்றார், நான் விசாரிக்கிறவர். நீங்க என்னிடத்துலதான் வந்து பாவ மன்னிப்பை பெறணும். ஏன்னா நான் இரக்கம் பெருத்தவங்க 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்யணும் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய பொய் வழிகளை, பாவ வழிகளை, இச்ச வழிகளை, உன்னுடைய சித்தத்தை, உன்னுடைய நீதி இதெல்லாம் விட்டுட்டு நீ என்னிடத்துல வர இல்லைன்னா நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அதை விசாரிப்பேன். பாருங்க, நம்ம அடுத்து நம்முடைய பக்க விளைவுகள் எங்க வரைக்கும் போகுது, எங்க வரைக்கும் நம்ம கொடுத்து கொண்டு போறோம். ஆனா கிறிஸ்து சொன்னா உங்க சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கு, உங்களோட பாவங்கள் நீக்கப்பட்டு இனி பாவம் செய்யாது. அங்குதான் காரியம். அந்த 38 வருஷம் சாபத்தின் நிமித்தம் படுத்திருந்தவன் பார்த்தான்னு சொன்ன எழுப்பி போட்டு உடனே சொல்ல, அடுத்த நாள் போய் நீங்க ஆச்சரியமா இருக்கு அந்த காரியம். அடுத்த நாள் போய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி விட்டு அப்போ அவனுக்கு சொல்லுகிறான், இனி நீ பாவம் செய்ய பாருங்க, இனி பாவம் செய்ய. அப்ப இனி பாவம் செய்த என்ன வரும்? மீண்டும் நம்ம விசாரிப்புக்கு நேராக போவோம். மீண்டும் நம்ம எதையெல்லாம் விட்டு வந்தோம் அதெல்லாத்தையும் சத்து கொடுத்து நமக்குள்ள வச்சிருவான். உண்டாயிட்டு நம்ம கடந்த வாரம் கற்றுக்கணும். மிக கவனம் பிள்ளைகளே. தேவன் நம்ம இருகரை கூப்பி அழைக்கிற நம்மை சரிப்படுத்த இதுல இருந்து நம்ம விடுதலையா. இப்போ தானியேல் 9ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேல் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். 10வது அதிகாரம் 9வது வசனம். 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும்
சொல்லுகிறார், எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு காட்டுறேன். தண்ட பாவம் தான் செய்த அந்த எல்லாத்தையும் லிஸ்டா போட்டு தான் சொல்றேன். ஆண்டவர் இடத்துல இறக்கம் உண்டே, நான் இப்பெல்லாம் அறிக்கை பண்ணிட்டேன், இதெல்லாம் விட போறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப செய்திருந்தாலும் எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு வேணும், இரக்கம் தேவை. அப்போ ஆண்டவர் அதை ஆவியா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்க 9ஆம் அதிகாரத்தை போய் தியானித்து பார்க்கலாம். அதுல ஏன் தேவன் மற்ற இந்த வசனத்தை போட்டு வச்சிருக்கார் பாருங்க. ஆனாலும் எங்கள் தேவனா ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டே. யாரிடத்திலாம்? நம்மை சிலுவையிலே மன்னிக்க வந்த ஆண்டவரிடத்தில். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அவர் தான் நம்மை குறித்து பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற ரத்தம், அவருடைய ஆவி. மிக கவனம் பிள்ளைகள். அடுத்தது ஜலம். யோவான் அதை அழகாக எழுதி வைத்திருக்க, நம்மை குறித்து சாட்சி கொடுக்க ஆயத்தமாய் காத்திருக்கிறார். அப்போ அடுத்தது மீகா 7ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தில் இன்னொரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க போகிறோம். நல்ல 18ஆவது வசனம் 7:18. நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன். ஹல்லேலூயா. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் கோபம் வைப்பார். ஆமென். தேவன் ஏன் நமக்கு இதையெல்லாம் காண்பித்துக் கொடுக்கிறார்? அவர் கொடுத்த கிருபை நம்ம மேல விளங்க பண்ணும்படியாக, அந்த கோபத்தை தம்மை விட்டு எடுத்து போடும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த காரியங்களில் நாம் விடுதலை ஆகுங்க, இந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆகினா. இல்லைண்டா என் குமாரன் கோப நாளிலே கோபத்தோடு வரும்பொழுது நீங்க யாரும் தப்ப முடியாது. தேவனை சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மை நடத்துகிற ஆவியானவர். அவருடைய சத்தம் தான் நமக்கு முக்கியம். அவர் பேசுகிற பேச்சு மிக முக்கியம். நம்முடைய பார்வை அவருக்கு நேராக நம்ம எப்பொழுதும் திருப்பி நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மை மன்னித்து அந்த சரியான மன்னிப்பின் பாதையில பரலோக பாதையை நடத்தத்தான் தேவன் ஆதியிலிருந்து தொடங்கி நமக்கு ஒவ்வொரு காரியங்களாய் காண்பித்து இதோ நம்ம இந்த இடம் வரைக்கும் அழைத்து வந்திருக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம முடிக்க போறோம். மார்க் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். தேவன் பூமிக்கு வந்து குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். இவங்களுக்கு தெரியும் தானே தேவன் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க இதயத்துல? இவர் எப்படி இதை சொல்ல? தேவன் வழியை காண்பித்து கொடுத்தார். பாவங்களை விட்டுட்டு வந்துருங்க வழியை காண்பித்து கொடுத்தால் அவங்களுக்கு தேவ தூஷணமாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு அப்படித்தான். வழியை காண்பித்து சத்தியத்தை ஒரு ஊழியக்காரன் பேசினா அது அவர்களுக்கு தேவ தூஷணமாக அவங்களுடைய காதில் விளப்படுகிறான் சத்துரு. ஆகவே நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் தனக்காக. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆதாம போல, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆதாம போல தேவனோடு உலாவினர். ஆரம்ப நாட்கள் எல்லாம் நல்ல அழகாய் தேவ அந்நிய பாஷைகள், அக்கினி பாஷை, எல்லா பாஷையும் பேசி தேவனோடு உறவாடி தங்களுக்கு இல்லாட்டிலும் கொடுத்து தேவனோடு ஐக்கியப்பட்டு இப்படியெல்லாம் பல பிள்ளைகள் இரவு பாடு தேவனு அங்கிருந்து ஜெபம் பண்ணி ஜெபத்துல ஒவ்வொரு காரியங்களை செய்து ஊழியக்காரர்களை தாங்கி இன்னுமாய் ஊழியத்தை தாங்கி இன்னுமாய் சுவிசேஷங்களை இப்படி பல கிரியை நடப்பித்தவங்க. தேவன் பார்த்தா என் பிள்ளை எல்லாம் செய்யறான், அவர் நல்லவர், அவர் மனது இருக்கிறாங்க. இப்ப நமக்கு முன்பு பிள்ளை வந்து எல்லாத்தையும் நம்ம மனது சரியா பிள்ளை என்று கொடுத்து கொண்டே இருப்போம். அப்படி தேவன் ஆசீர்வதித்த உடனே தான் அந்த பிள்ளை, அப்பா இதுக்கான முழுக்க பிடிச்சு நான் போறேன். இப்ப எந்த சித்தம்? இவ்வளவு நாள் கூட சித்தம் தான் என்ன பண்ணது? புடுங்கடு புடிங்கிட்டேன். இப்ப எந்த சித்தம், எந்த விருப்பம்? நான் உம்மை விட்டு சர்றத்தால ஆவியால ஆத்மாவால் நான் தூர போறேன். பை பாய். ஆண்டவர் ஓடி போய் பிடிச்சாரா? இல்லையே. அவர் பார்த்து கொண்டுதான் இவர் திரும்பி வரட்டும். அதான் தேவனுடைய வழி. நீங்களா திரும்பணும். அதான் ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசன சொல்றார், என் வார்த்தைகளை கொண்டு நினைத்து திரும்புங்க, உங்க வழிகளை சீர்தூக்கி பார்த்து நினைத்து திரும்புங்க. சும்மா நீங்க நினைக்கிற தேவனை வழியை பிடிச்சி எடுத்து வா நோ, அதெல்லாம் முடிந்து
தேவன் குமாரனை அனுப்பி சொன்ன அவர் சொன்னார், இனி நியாய தீர்ப்புக்கு இந்த பூமி ரெடி. பாருங்க, சிலுவையில மறைக்க போற சொல்லுங்க, பூமிக்கு நியாய தீர்ப்பு ரெடி. அதற்காக வந்தேன், பட்டயத்தை அனுப்ப வந்தேன். ஆண்டவர் வசனமா பேசணும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தேவ பிள்ளைகள் இதை புரியாதபடிக்குத்தான் நம்மளோட கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பார்வை மாயா போயிட்டு, நம்மளோட பார்வை மாயான உலகத்தை பார்த்து பார்த்து பழகி தேவ வசனத்தை பார்க்கணும் நித்திரதான் வருது, கொட்டாவிதான் வருது. அப்படி பைபிள் மூடி வச்சுட்டு 2 வசனம் வாசிக்கல அப்படி நித்திரம் அப்படி படுத்துட்டு ஸ்தோத்திரம் ஜெபிச்சிங்களாப்பா ஜெபிச்சேன். ஆண்டவர் வசனம் பேச என்ன வசனம் பேச பார்த்து 2 வசனத்தோட வசனம் தள்ளி தூக்குறது. மனைவியும் நம்பிடுவோம், அப்பா நல்லதுப்பா நல்லதுதான், தேவன் நல்ல வார்த்தையை சொல்லி. அதுக்கு இல்ல கண்ணை முகத்தை கழுவி காலையில் முதலாவது ஓடி போகணும், பல்லெல்லாம் திருட்டி முகத்தெல்லாம் கழுவி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிச்சிட்டீங்கன்னா உங்களோட நித்திரெல்லாம் கிளியர் போய் இருந்து முதலில் ஆண்டவருக்கு துதிச்சு நன்றி சொல்லணும். முதல் ஒரு 15 நிமிஷம் துதிதான், நன்றி துதிகள். அவர் செய்த சங்கீதங்களை வச்சு அவர் துதிச்சு மகிமைப்படுத்திட்டு, அப்பா இப்போ உங்களோட விளக்க போடுங்க, உங்களோட வெளிச்சத்தை போடுங்க, நாம் உங்கள்கிட்ட இது கற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ள திருப்பி அப்பா அவர் துதிச்சு பாடி எழுதி நித்திரவதா எழுதி நடந்து சுற்றி அரைக்குள்ள இருந்து இல்ல விழுந்து உருண்டு, அது உங்களை பொறுத்தது எல்லாம் பாடி துதிச்சு. அதுக்கு பிறகு சிவம் பண்ணி, அப்பா இப்பதான் எனக்கு சமாதானம், இன்னைக்குரிய மன்னாவை நான் உங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டேன், உங்களோட வார்த்தை எனக்கு தாங்க. பார்த்து இருக்கக்குள்ள ஆண்டவர் சொல்ல ஒரு வார்த்தை வரும், அது சொல்லுவாங்க. இந்த அந்த நாள் நமக்கு பெரிய பலனாகும். அப்ப நமக்கு உச்சா இது நம்ம அப்படி செய்யறது இல்லையே. நமக்கு 6 மணிக்கு வேற 5:30 கிளம்புது. நான் பார்த்துப்பேன் கிறிஸ்தவ பிள்ளைங்க காலையில இருந்து நான் ஜெபிச்சு பார்க்கறதே இல்லை. இப்பதான் என்னன்னா ஒரு ட்ரெயின் வச்சுக்கலாம், எடுத்து தெரிஞ்ச பாஸ்டருக்கு அடிச்சு காலையில் இருந்தோடனே குட் மார்னிங் பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க, உடனே ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்கு தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க, தேங்க்யூ பாஸ்டர் காட் பிளஸ் யூ. அவ்வளவுதான். பாருங்க எப்படி இன்னைக்கு உலகம் எப்படி கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டிருக்கேன். எவ்வளவு ஒரு மாயை தவறான காரியங்களுக்குள்ள சத்து. நீங்க அப்பாவோட உறவாடணும், நீங்க அவரோட பிள்ளைகள். அப்போ என்ன நமக்கு உள்ள இருக்கிற காரியங்கள் நம்ம தடுக்குது. அவர் சொல்ற பரவாயில்ல வா எந்த சமூகத்துக்கு வா, நான் சுத்தம் உன்னை சுத்தமாக்கி உன்னை கல்வி ஆவியாத அச்சாரத்தை தந்து மீண்டும் அணைத்து உன்னோட இணைந்து வருவேன், உன்னோட என் சர்வத்தால் இணைவன், என் ஆவியால் இணைவன், என்னோட ஜீவனால் இணைந்து கொள்வேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதைத்தான் ஆவியாளர் போராடுகிறார். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம தான் வன்கண். பிறகு நம்ம யாருல பிள்ளைய போறது? ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க இல்ல, நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நினைச்சு கொண்டிருக்கிற ஆண்டவர். அவரை நீங்க பார்க்கணும். ஆண்டவரை நீங்க வாஞ்சியா கேட்டீங்கன்னா நீங்க அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். அவரை நீங்க பார்க்கணும். அவர் அப்படியே மனுஷ குமாரன் அந்த சாயோடு வருவார். நம்மளோட மாதிரி அழகான ஒரு தோற்றத்தோடு வருவார். அதாவது இப்ப அந்த ஆரம்ப நாட்கள் இந்த தோட்டத்தை நீங்க வடிவா தரிசிங்க. அவர் வந்தாலே உங்களுக்கு இதயத்துல ஒரு சந்தோஷமும் சமாதானம் உங்களை அறியாம வரும். அவர் வந்தாலே அதை பார்த்தாலே அந்த சிரிப்பு, அந்த முகத்தை, அந்த அழகை நீங்க பார்க்கும் பொழுது அது பார்க்கறதுக்கு நமக்கு இந்த கண்கள் போதாது, அது அந்த வர்ணிக்க நமக்கு வாயு போதாது. என்ன பொறுத்த மட்டும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது குறை தேவனை குறித்து இதை காட்டிலும் சொல்வதற்கு வார்த்தை இதான் எல்லாத்த காட்டிலும் பரிபூர்ண சர்வ வலி பூரணதான் பவுல் சொல்ல பூரண தலை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அதை வர்ணிக்க மனுஷ வார்த்தைகள் போலாம். அப்போ தேவன் அப்படி இருந்து நம்ம குறித்து அழகா எழுதி கொடுத்த வேதம் இதுதான் நம்முடைய சாப்பாடா இருக்கு, இதுதான் நம்முடைய ஜீவனா இருக்கு, இதுதான் நமக்கு எல்லாமா இருக்கு. இதைத்தான் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம எழும்புவதற்கு முன்பாக நமக்கு தெரியும் நம்ம எதை தவறி போகும், எது நம்மை தேவனை விட்டு இது வரைக்கும் பிரித்து இன்று வரைக்கும் நம்ம அப்படித்தான் இருக்கணும். எல்லா காரியத்தையும் நம்மளால இணைய முடியல தேவனோட. நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தில் இணையணும். அந்த இணைப்பு தான் கர்த்தரிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதைத்தான் நான் சொன்ன முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஃபுல்லா உன் சரீரத்தை மட்டும் தந்துட்டு ஆவியை வேற ஆறு கொடுக்குறீங்க. உன் ஆவியை தந்துட்டு ஆத்மா அப்படியெல்லாம் நான் சொன்ன முழுதாக தான் நான் என்னை முழுவதுமாக உனக்கு தந்து விட்டேன், தருவேன், இன்னும் தருவேன். அப்போ இதுதான் நமக்கு வேண்டிய பெரிய பொக்கிஷம்.
மற்றதை அவர் பார்த்துக் கொள்வோம். அதான் சகோதரன் சொல்லி வழி நடத்தும் போது ஒரு காரியத்தை சொன்னார். பேதுரு எப்ப தேவனை பார்த்து நடந்து வந்தானோ எல்லாம் நிறைவாக தான் இருந்துச்சு. பயப்படாம நடந்து வந்தான். எப்ப சூழ்நிலைகளை பார்த்து எப்ப கொஞ்சம் தேவ பிரசனத்தை விட்டு கண்கள் எடுத்தானோ அன்னைக்கு தான் அவனுக்கு உடனே மூழ்க தொடங்கினான். அப்படித்தான் தேவ பிள்ளைகிற வாழ்க்கை. இதுதான் சாத்தான் செய்கிற காரியம். உங்களோட கண் பார்வையை கத்தரை விட்டு விளக்கிறது. இதைத்தான் ஆதியில ஆதாமுக்கு செய்யணும். நல்லா விளையாடும். அப்போ நீங்க தேவனோட நடக்கிறதுக்கான வழிகளை ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். நம்ம ஒரு நாள் சாதாரணமாக நடக்கக்கூடாது, கத்தரோடு இணைந்து நடக்கணும். பாவத்தை கண்ட அறிவு இருக்கு. நமக்கு நம்மோடு நல்லா பழகிற சகோதரன் எப்படிப்பட்ட அவன் பாவம் செய்யறான்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க உறுதிப்படுத்தினான் அது வெளிப்படையாவே பேசுங்க. அந்த மகனோட வெளிப்படையா சொல்லுங்க, நீ தேவ சமூகத்திலே குறைபட்டு இருக்கிறான், நீ தேவனுடைய சமூகத்தை புறக்கணிக்கிறவன், நீ தேவனுடைய சபைக்கு இப்படி காரியம் செய்ய நீங்க நேரடியா சொல்ல. ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் வேண்டாம். நீங்க முதல்ல உங்களை சரிப்படுத்த, அதான் மிக முக்கியம். பவுல் சொல்லுகிறான், நான் என் சரத்தை அதுக்கு கீழ்ப்படுத்தி எதெல்லாம் பிரசங்கிக்கணும் அதுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். இதை நீங்க ஆண்டவரை கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கஷ்டம், அது லேசான காரியம் இல்லை. என்ற எல்லாரும் மனிதர். அப்போ பலம் கொடுக்கிற ஆவியானவர் அவருடைய சத்தம் தான் நம்மை நோக்கி வந்து ஆகவே சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருந்து இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். பேசும் ஆண்டவரே, உங்களோட போக்குல பேசு, மனத்துல பேசு, எங்களோட நீ பேசு, உன் சித்தம் செய்ய பேசு, உன் சத்தம் கேட்டு செய்ய பேசு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் எங்கள்